ஏன் இது பிடிக்க வராதா? இந்த உனக்கு என்ன கொடுத்துறான்? ஸ்டாண்டா கொடுத்துறான், கை வைக்கிற ஒழுங்கா பிடிக்காத. நல்லா சுத்தி விடு. ரிவர்ஸ் ஏன் வருது, ரிவர்ஸ் ஏன் வருது, ரிவர்ஸ் ஏன் வருது? மிஷினில் நீங்கள் இன்னும் மெக்கானிக் வேலை பார்க்குறீங்க. இந்த ரூலு விட்டுடுத்து, அதனால வந்து எடுத்துன்னு இருந்தேன் நான். இந்த பெடல் சுற்றக்கூடாது. ரிவர்ஸ் வந்தால் அடிப்பேன், ரிவர்ஸ் வரக்கூடாது. இது சுற்றி விடு ஃபஸ்ட்டு. ஏன் இது பிடிக்க வராதா? இந்த உனக்கு என்ன கொடுத்துறான்? ஸ்டாண்டா கொடுத்துறான், கை வைக்கிற ஒழுங்கா பிடிக்காத. நல்லா சுற்றி விடு. ரிவர்ஸ் ஏன் வருது, ரிவர்ஸ் ஏன் வருது, ரிவர்ஸ் ஏன் வருது? காலை மாரி அடியில் போகிறதா மேலே போகிறதா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். வந்து மிஷினில் உட்காந்து எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே புரியல. மெரிக்கும் டைட்டாக இருக்குது, ஒரு மாதிரி மெரிக்கிறதுக்கு வந்து வரல. புது மிஷின் இல்லையா, போக போக தான் பழகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒழுங்காக மெரிக்கணும். இதை நல்லா சுற்றி விட்டுட்டு இது கீழே பெடல் இது சுத்த பார்த்து பெடல் வந்து அது வாட்டத்துக்கு வரும். அப்போ அது வாட்டத்துக்கு கூட சேர்ந்து நீங்களும் மெரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ரிவர்ஸ் வந்தால் மிஷின் கெட்டு போயிடும். நீங்கள் கொடுத்த காசு வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் என்ன கேட்கக்கூடாது, மிஷின் உட்காந்து நீங்கள் தான் வேஸ்ட் ஆகுறீங்க. ரிவர்ஸ் எடுத்து பாருங்க. இது நல்லா இப்படி சுற்றி விட்டுட்டு இப்போ இதை வந்து இப்போ நல்லா சுற்றி விட்டுட்டிங்கன்னா வச்சுக்க, ரிவர்ஸ் வராது. அது வாட்டத்துக்கே மெரிக்கணும் நீங்கள். ரிவர்ஸ் வருதுமா? என்னம்மா பல்ல கடிச்சுன்னு மெரிக்கிறேன். இது மிஷினா என்னது இது? இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ரிவர்ஸ் ஓட்ட சொன்னால் சூப்பராக ஓட்டுறீங்க, ஆனால் கரெக்டாக ஓட்ட சொன்னால் சுத்தமாக ஓட்ட மாட்டுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம நம்ம சைக்கிள் மெரிக்குமே தெரியல. அதான் ரிவர்ஸ் தான். சைக்கிள் மெரிக்கிற மாதிரி தான் அழகாக இதை சுற்றி விட்டுட்டு இப்போ சைக்கிளை ஃபஸ்ட்டு பெடல் எடுத்தோடனே உட்காந்து ஓட்டுருவீங்களா? ஓட்ட மாட்டீங்க. ஒரு சைடு அடித்து அதுக்கப்புறம் தான் ஏறி உட்காந்து ஓட்டுவீங்க. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இது நல்லா சுற்றி விட்டுட்டு இது சுத்த பார்த்து கீழே பெடல் அது வாட்டத்துக்கு வரும். அது வாட்டத்துக்கு அப்படியே இப்படி முன்னாடி வருதா பின்னாடி வருதா அந்த இதை பார்த்து அழகாக மெரிச்சு ஓட்டுங்க. நிறுத்தணும்னு தோணுச்சுன்னா கையை வச்சு நிறுத்தணும். சுடாது, எதுவும் பண்ணால் ஜில்லுன்னு தான் இருக்கும். நிறுத்தணும்னு தோணுச்சுன்னா அதை பிடிச்சி நிறுத்துங்க, நின்றும். நீ இப்போ கிளாஸ் கிளாஸ் எடுத்தாங்களா? அவங்களாம் எனக்கு எடுக்கல, உங்களுக்கு நான் எடுப்பேன். எடுங்க, ஒழுங்காக இது பண்ணுங்க. ரிவர்ஸ் வருது, ரிவர்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி கையை வச்சுக்க நான் சொல்கிறேன். உனக்கு பார்த்தா தெரியுதுல்ல ரிவர்ஸ் வருது, முன்னாடி கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு தெரியுதுல்ல. அது ரிவர்ஸ் ஆகிறது டப்புன்னு கையை வச்சுட்டு திருப்பி ஒன்றா ரெடி சுற்றி விட்டு கீழே பெடல் பண்ணி பாருங்க எப்படி இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சொல்லு, நான் ஒரு அடி நான் ஓட்டி காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துட்டு ஓட்டுங்க. வாங்க. பாருங்கம்மா, இப்ப தள்ள பார்த்து பெடலு ஒரு சைடு வந்து கீழே இறங்கும், ஒரு சைடு வந்து மேல ஏறும். இப்ப கீழே இறங்கத்தை அடிச்சுன்னா கீழே ரிவர்ஸ் வரும். இப்ப மேல ஏறத்தை நீங்க கால் வச்சு இது பண்ணீங்கன்னா அது மேல கரெக்டான ரிவேஷன் வந்து சுத்தும். அப்ப இப்படி சுத்த பார்த்தே வந்து கீழே பெடல்ல கீழே பாருங்க, சுத்துதா இறங்குதா. அப்ப வந்து டப்புனடி பிக்கப் பண்ணிக்கணும். அதை பிடிச்சிங்கன்னா அழகா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உண்மையிலுமே எனக்கு தெரியல. எனக்கு வந்து தெரியலன்றது இல்லை, தெரிஞ்சுன்னா கற்றுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எனக்கு மொதல் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு வந்து டைட்டாகிற மாதிரி தெரியுது ஒரு மாதிரி. ரிவர்ஸ் எப்படி தான் வருதுன்னு எனக்கு அது ஒரு ஏதோ ஒரு புரியல ஃபர்ஸ்ட் எனக்கு உண்மையிலுமே. முன்னாடி கால் வச்சு அழுத்தணும். முன்னாடி வரணும், முன்னாடி கால் பின்னாடி கால் பின்னாடி வரும். நான் எப்படி பண்ணாலும் எனக்கு ஏன் கரெக்டாக வருது? கரெக்டாக போனோடனே புதுசு எனக்கு எதுவுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நானும் இந்த மாதிரி தான் உங்களை மாதிரி தான் குழப்பின்னு இருந்தேனே. நானும் வந்து நான் ஃபர்ஸ்ட்லாம் மிஷினில் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் மிஷினில் உட்காந்தேன்னா தை கிளாஸ் போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உட்காந்தேனே. ஆனால் இப்போ என்ன மாதிரிலாம் அவங்க ஸ்கேல் வச்சுலாம் வந்து மேட்டின்னு இல்லை, அம்மாவோட சும்மா காமெடிக்கு வந்து மேட்டின்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கம்மா, இந்த ரிங்கில் விட்டு சுற்றி விட்டுனா நல்லா சுற்றுதா, அப்படியே பெடலும் ஏறும் இல்லையா, அப்படியே இது பண்ண பார்த்து கரெக்டாக பண்ணுவாரு. இது பாருங்க, இங்கேயும் பாருங்க. இப்போ நிறுத்தணும்னா நீங்கள் அப்படியே நீ விட்டுறக்கூடாது, இப்படி கை வச்சு நிறுத்தினா நின்றுடும். இது நிறுத்தி இப்படி பிடிக்க பார்த்து கீழே காலையும் பெடல் பண்ணுறதை நிறுத்திடணும். மிஷினில் நீங்கள் இன்னும் மெக்கானிக் வேலை பார்க்குறீங்க. இந்த ரூலு விட்டுடுத்து, அதனால வந்து எடுத்துன்னு இருந்தேன் நான். பாபின்னுடா. நான் வந்து எந்த ஒரு மெக்கானிக் வேலையும் பார்க்கல. எனக்கு ஏன்னா இது நல்ல மிஷின் தான், இதுக்குள்ளே நான் என்ன மெக்கானிக் வேலை பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த ரஃப்பு வந்து ரொம்பவும் டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், லூஸாக தான் இருக்கணும், இது வந்து ரொம்பவும் டைட்டாக இருக்குது. இதுக்காக ஆயிலும் வந்து போட்டு பார்த்தாச்சு, அப்பயும் வந்து டைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். இதுக்கு என்னம்மா பண்ணுறது?
என்ன கேட்டுனா டைலரிங்ல தான் தெரியும் என்ன வேணும் என்ன பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம காம்பஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆடு ஓட்டி போடுவேன். பாப்பா வந்து துணி தைக்கிறேன். என் புடைய 2 புடையெல்லாம் வந்து பாருங்க ஓரெல்லாம் தச்சு வச்சிருந்தேன். இதெல்லாம் நான் தைக்க வேலை தானே அப்படியே தானே கட்டினேன். இப்போ வந்து ஓரெல்லாம் அழகாக வந்து அடிச்சு வச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அதுக்குள்ளே வந்து ஒரு பக்கத்து உள்ள கஸ்டமர் பிடிச்சி ட்ரெஸ் வந்து வாங்கி வச்சுட்டு தைக்கிறதுக்கு எல்லாமே புது ட்ரெஸ் தான். ஆமா வாங்கி வச்சிருக்கேன். எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மிஷின்ல வந்து தொடச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு முதல் எடுத்தோன்னே புது துணி தைக்கணும்னு எனக்கு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே அப்படிதான் வந்து செய்வேன். வாங்கிட்டு வந்த 2 நாளும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே புது துணி தான் தைக்கிறேனே. ஆமா ஃபர்ஸ்ட் பூரா புடையெல்லாம் வந்து ஓர அடிச்சு கொடுத்தா. 2வது அப்புறம் ஜாக்கெட்லாம் கட் பண்ணியா ஜாக்கெட் கட் பண்ணா. இப்போ வந்து கஸ்டமரே வந்து கையை பிடிச்சிக்கின்னு இங்க போய் அம்மா துணி தைச்சு வச்சிருக்காங்க. அந்த ட்ரேவை இழுத்து பாருங்களா. எங்க டே எங்க பாருப்பா. இது என்ன 100 ரூபா இந்த ட்ரெஸ்ஸுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே தெரியாது இந்த கதைலாம். இந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு வந்து 100 ரூபா வந்து காசு வேற வாங்கி வச்சுக்கிறேன். தச்சு கொடுத்துறேன். வாரம் அடிக்கணும் கொஞ்சம். ஆமா சைட்ல பிடிக்கணும் டைட் பிடிக்கணும் அவ்வளவுதான். காசு வாங்கி வச்சா பாரு. இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்குதான் பாக்குறேன். காலைல தான் வந்து எடுத்து வந்து கொடுத்தாங்க. உண்மையிலுமே ஜெயேஷ் வந்து மிஷின் வாங்கின பிறகு பாரு மிஷினுக்கு தச்சு கொடுத்த கூலிக்கு. ஆமா நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருவேன். ஏன்னா வந்து நம்ம மிஷின் வாங்கின காசு நான் அந்த மிஷின்ல வந்து எடுத்துட்டேன்னு சொல்லி பார்க்கணும். சரிம்மா நான் சொல்றீங்க. சரி உன்னோட விருப்பம் தான் அதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ் நூல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்கெட் தைக்கணும்னு சொல்லிட்டு போனால் அதுக்கான பர்ஃபெக்டான நூல் வந்து இல்லவே இல்லை. அதனால வந்து ஜாக்கெட் கட் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் 2-3 ஜாக்கெட் கிட்ட கட் பண்ணி அப்படியே வச்சுக்கிறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து முக்கியமான நூல் வந்து பாக்ஸா வாங்கி வந்துடணும். ஒரு பாக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம காம்பஸ்ல கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டது வந்து 400 ரூபாய் இருக்கும். ஹோல்சேல் கடையில் வாங்குவீங்க இல்லையா அந்த மாதிரி கடையில் வாங்கும்போது நான் போய் விழுப்புரத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவேன். இதோட ரேட்டு இந்த விலை தான் சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். நாங்களும் போய் வாங்குறோம். ஃபர்ஸ்ட் இப்போதான் மிஷின் வந்த பிறகு நாங்கள் போய் நூலே வாங்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமா வந்து வாங்கிட்டு வந்துட்டா பாப்பா வந்து எந்தெந்த துணிக்கு என்ன கலர் வேணும் அவையே வந்து எடுத்துக்குவா. அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு போலாமா? கண்டிப்பா போலாம். நீங்க அதுக்குள்ள நான் போய் அடுத்த வந்து நீங்க குளிச்சு ரெடி ஆயிடுங்க. நான் காலையில வந்து குளிச்சு ரெடி ஆயிட்டேன் நான். அதனால மிஷின்ல உட்கார விட்டுக்கிறேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் மிஷின்ல உட்கார பார்த்து எப்பயுமே குளிச்சுட்டு நல்லா சுத்த பத்தமா வந்து உட்காரும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவும் அப்படித்தான் உட்காருவா. சரி சரண்யாமே அப்படிதான் கேட்டுருந்தீங்க. அந்த மிஷினோட ரேட் என்ன விலை சொல்லிட்டு 12,500 தானே பாப்பா? ஆமா 12,500 ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினோட ரேட் வந்து 12,500 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்போ 3 மிஷினா வாங்கணும் இல்லையா அதனால வந்து கம்மி பண்ணி 12,000க்கு வந்து கொடுத்தாங்க. நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது மிஷின். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. புது மிஷின் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த புது மிஷினும் இருக்குது. பரவாயில்ல தைமா. அது அங்கே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்க வந்து அப்படியே வந்து துணி வச்சு தைக்கிற வேலை. ஆமாம் நாங்கள் அங்கே வந்து தச்சு பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தச்சு பார்க்காம எடுத்துன்னு வந்துமே எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் இருக்குது. என்கிட்ட இங்கே வந்து எந்த ஒரு இதுவும் வேலை சூப்பராக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து எதுவுமே மிஸ்டேக்குன்னு கிடையாது. எல்லாம் கரெக்டாகவே மிஷினில் உட்காந்தா மணியும் போகிறதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் என்ன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காம காமர்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது இன்னொரு கதை. மிஷின் வாங்கி பாப்பா வந்து அதிகமாக வந்து ஆர்வம் செலுத்துறேன். அந்த மிஷினில் தான் வீட்டு வேலை கூட அப்புறம் இப்போ செஞ்சுக்கலாமா இருமா நான் துணி தைச்சிட்டு வரேன்னு சொல்லி எத்தனை நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்டோட இருக்கிறான்னு தெரிஞ்சிடறேன் நான். சரிம்மா துணி இருக்கிற வரைக்கும் துணி இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? பார்க்கலாம். என்னை நம்பி கஸ்டமர்லாம் துணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இன்னொரு அக்கா வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுமான்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதையும் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாது ஏகப்பட்ட வேலைலாம் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஆடு ஓட்டின்னு போயிடுவீங்களம்மா மதிய டைமில் எடுத்துன்னு வந்து மிஷின் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வாங்கிட்டேன்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் போய் எனக்கிட்டே எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாங்க. பாருங்க லைனிங் துணி வாங்கி வச்சுக்கிறேன். 2 ஜாக்கெட் வேறு வாங்கி வச்சுக்கிறேன். ஆமாம் 2 ஜாக்கெட் வந்து தைக்கணும். வேறு வாங்கி வச்சுக்கிறேன். ஆமாம் லைனிங் வச்சு தச்சணும். ஆமாம் இதெல்லாம் தைக்கணும் அதுக்கான நூல் இருக்கணும் இல்லையா? அதனால வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். உண்மையுமே இன்னைக்கு போய் நம்ம நூலெல்லாம் வாங்கி வந்துடலாம் பாப்பா. சரிம்மா தச்சு கொடுங்க. அதே மாதிரி அழகா தச்சு கொடுங்க. நீ தச்சு கொடுக்குற முறையில தான் இன்னொரு நாளைக்கு ஒருத்தன் ஜாக்கெட் நான் வந்து கொடுப்பாங்களே பாப்பா வந்து சூப்பரா தைக்கிறா பரவாயில்ல சொல்லிட்டு இந்த 2 ஜாக்கெட் தச்சு கொடுத்துடணும். தச்சு கொடுங்க. 2 வந்து லைனிங் வச்சு 2 ஜாக்கெட். பாட்டிக்கு வேற வந்து பிளவுஸ்லாம் வந்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து 2 ஜாக்கெட் கொடுத்து ஒரு அளவு ஜாக்கெட் கொடுத்தாங்க. பாப்பா இது வந்து நீ தை மிஷின் தைக்கிறீங்களா எனக்கு வந்து தச்சு கொடுங்க சொல்லிட்டு இவங்க வந்து தைக்க போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து சாதா ஜாக்கெட் தான் கத்துனாங்க. 2வது வந்து லைனிங் வச்சு தச்சு டிசைன் வேற பார்த்து வந்து பாட்டி கொடுத்து அனுப்புனாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து எதுவும் சாதா துணி தைக்க முடியல. அதனால நம்ம வந்து மிஷின் வாங்கிட்ட பிறகு ஆயா வந்து தச்சு போய் கொடுத்துலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தோம். அதே மாதிரி மிஷின் வாங்கியாச்சு. இப்போ ஆயாக்கு இன்னும் 2 ஜாக்கெட் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சு கொடுத்து தச்சு எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். சரியா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து டைலரிங் பற்றி அப்டேட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய். அம்மாவுக்கும் வந்து இதுக்கப்புறம் வந்து மிஷின் ஓட்ட சொல்லி தர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கற்றுக்கிறான்னு வந்து எனக்கு தெரியல. நான் கற்றுக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக.